உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 7வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வார நற்செய்தியிலே இயேசு இந்த லூக்கா நற்செய்தியின்படி மலையிலிருந்து இறங்கி அந்த சமவெளி பிரசங்கத்தை செய்ததை தொடங்கியதை நாம் பார்த்தோம். அதாவது தம் சீடர்களுக்கு மற்றும் அங்கு கூடியிருந்த திரளான மக்கள், அநேக மக்கள், எருசலேமை சுற்றியுள்ள அனைத்து நகரங்களிலும் இருந்து வந்திருந்த மக்கள், தீர் சீதோன் பகுதியிலிருந்து வந்திருந்த மக்கள் மற்றும் வேற்று இனத்த மக்கள், இப்படியாக ஒரு பெரும் கூட்டம் அங்கு கூடியிருந்ததை கண்டு இயேசு அவர்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். அதாவது சமவெளி பகுதியிலே, சமநில இடத்திலே. அப்பொழுது கடந்த வார நற்செய்தியில் நாம் பார்த்தோம், இயேசு ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசியதை நாம் பார்த்தோம். அதாவது இப்போது ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், பசியாய் இருப்பவர்களை பேறு பெற்றவர்கள், இன்னும் மற்றவர்கள் உங்களை இப்போ இகழ்ந்து பேசும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், இப்படியெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லிய இயேசு மற்ற இடத்துல அவர்களை கடிந்து கொண்டதையும் நாம் பார்த்தோம். அதாவது பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, இப்பொழுது உண்டு கொழுத்து சந்தோஷமாக இருப்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, இன்னும் மக்கள் உங்களை புகழ்ந்து பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஐயோ கேடெல்லாம் என்று சொல்லி ஒரு புதிய படிப்பினையை, ஒரு புதிய பிரசங்கத்தை இயேசு வைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதனை தொடர்ந்து இன்னும் இயேசு தொடர்ந்து அந்த பிரசங்கத்தை பொழிவை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று இயேசு அந்த நற்செய்தியின் தொடக்கத்திலிருந்து இன்னும் அதிகமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகப்படியாக மன்னிப்பை பற்றி, மன்னிப்பை மையமாக வைத்து இன்றைய நற்செய்தியில் பேசுகிறார். நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் பாருங்கள், இப்பொழுது இந்த நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் பகைவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் பகைவர்களை மன்னியுங்கள், ஒருவர் உங்கள் கன்னத்தில் ஒரு முறை அறைந்தால் அவர்களுக்கு நீங்கள் மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லி ஒரு புதிய படிப்பனையை அவர்களுக்கு அறிவிக்கிறார். மக்களை, நீங்கள் நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். இயேசு தான் பேசுகின்ற மக்கள், ஆடியன்ஸ் யார் என்று பார்க்க வேண்டும். இயேசு தன் முன்னிலை இருக்கின்ற, அதாவது யூத மதத்தை சார்ந்த மக்கள், இன்னும் வேற்று இனத்தை சார்ந்த மக்கள் தன் முன் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை பேசிக் கொண்டு இருக்கிறார். யூத மக்களை பொறுத்தவரை இந்த மன்னிப்பு என்பது ஒரு புதிய ஃபார்முலா, ஒரு புதிய பாடத்திட்டம், ஒரு புதிய அணுகுமுறை. ஏனென்றால் இந்த யூதர்களை பொறுத்த மட்டில் பழைய ஏற்பாட்டில் அவர்களுடைய நூல்களிலே, குறிப்பாக மோசேயினுடைய கட்டளையின்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றுதான் அவர்கள் பழகி இருக்கிறார்கள். ஒருவன் ஒரு கண்ணை பிடுங்கினால் அவருக்கு நீ மறுக்கண்ணத்தை பிடுங்கலாம், அது நியாயம், ஜஸ்டிஸ், நியாயம் என்றால் என்ன? அவர்களை பொறுத்த மட்டில் ஒருவன் ஒரு பல்லை பிடுங்கினால் நீ அவனுக்கு மறுமுறையாக அவனுக்கு ஒரு பல்லை பிடுங்கலாம். நீ உனக்கு ₹1 ஏமாற்றினால் நீ அவனிடம் இன்னொரு ரூபாய் கேட்டுக்கொள்ளலாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று வாழ்ந்த சமுதாயம். இன்னும் அவர்கள் போருக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, மற்ற இடங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அணுகுமுறைகள் இவ்வாறு அந்த பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை, பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை வைத்து அவர்கள் வாழ்ந்தவர்கள். இப்படி பழைய ஏற்பாட்டிலே ஊறி வாழ்கின்ற இந்த ஒரு யூத மக்களுக்கு இயேசு இப்பொழுது ஒரு புதிய படிப்பனையை சொல்லித் தருகிறார். கண்ணுக்கு கண் அல்ல, பல்லுக்கு பல் அல்ல, மாறாக ஒரு கன்னத்தில் அறைகின்ற பொழுது நீ திருப்பியும் எதுவும் செய்யாமல் அவருக்கு நீ மறுக்கன்னத்தையும் காட்டு என்கிறார். இது ஒரு புதிய வித்தியாசமான போதனை.
முக்கியமாக சீடர்களுக்கு இது ஒன்றுமே விளங்கி இருக்க அர்த்தமே இல்லை. இன்னும் அங்கே கூடியிருந்த மக்களுக்கு இது ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கும், ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். என்னடா பேசுகிறாரு இவர், என்ன சொல்ல வராரு, என்ன நம்ம இத்தனை ஆண்டுகளாக இத்தனை வருஷமாக நமக்கு மோசே இப்படி தான் வாழணும்னு எழுதி கொடுத்துருக்காரு, நம்ம அதை பற்றி தானே வாழ்ந்துட்டுருக்குறோம், இவர் என்ன புதுசாக நமக்கு ஒரு போதனையை சொல்கிறாருன்ட்டு ஒரு குழப்பம் இருந்திருக்கும், ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு தானே, இவர் என்ன மன்னிப்புங்கிறாரு, இது எப்படி மன்னிப்பு? இப்படி இந்த மக்கள் இப்படி மன்னிப்பை பற்றி புதுசாக கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. பழைய ஏற்பாட்டில் மன்னிப்பே இல்லையா? இருக்குது, நிறைய இடங்களில் மன்னிப்பு இருக்குது. உதாரணமாக பாருங்கள், இந்த ஈசாக்கினுடைய மகன்கள் 2 பேர், யார்? ஏசாவு, யாக்கோபு, 2 பேர். யாக்கோபு தன்னுடைய தந்தை ஈசாக்கிட்ட இருந்து ஏமாற்றி, அதாவது தனக்கு தலைமகன் ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இவர் போய் அந்த விலங்கினுடைய உடையை மாட்டிக்கிட்டு, தோலை மாட்டிக்கிட்டு, அவர் மாதிரி இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டு எஸ்கேப் போய் ஓடிடுவார். மீண்டும் அவர்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் சந்திக்கும் பொழுது அந்த யாக்கோபு சொல்லுவார் ஏசாவுக்கிட்ட, ஐயோ, உன்னுடைய கண்களில் அந்த மன்னிப்பு, என்னை மன்னிச்சிரு, நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறேன், உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் எனக்குன்னு சுயநலமாக வந்துருச்சு, நான் எடுத்துக்கிட்டு போயிட்டேன் இல்லையா, என்னை மன்னிச்சிரு. உன்னுடைய கண்களில் அந்த மன்னிப்பு தெரியுது இல்லையா, உன்னுடைய கண்கள் வழியாக நான் கடவுளை காண்கிறேன் அப்படின்னு யோசேப்பு சொல்லுவார். மன்னிப்பு இருக்குது பழைய ஏற்பாட்டில். அது இன்னும் பார்த்தீங்கன்னா, தாவீது இன்றைய நற்செய்தியில் முதல் வாசகத்தில் பார்க்குற மாதிரி, தாவீது அரசருக்கும் சவுல் அரசருக்கும் அந்த பயங்கரமான ஒரு போட்டி. யார் பெரியவன்? சவுலை கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஆனால் சவுலுக்கு ஒரு பொறாமை, என்னை விட பெருமை, என்னை விட அதிகாரம், என்னை விட மக்களுடைய புகழ்ச்சி யாருக்கு போகுதுன்னா இந்த தாவீதுக்கு தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு போராட்டம், ஒரு பொறாமை போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் தாவீது அவரை மன்னிப்பார். ஏன்னா என்ன காரணத்துக்காக சவுல் நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுவார் தெரியுங்களா? ஏன்னா நீர் கடவுளால் திருநிலைப்படுத்தவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், அதனால் நான் உங்களை மன்னிக்கிறேன். நான் அதனால் எனக்கு உங்களை கொல்லுவதற்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்காமல் உங்களை மன்னித்து விடுறேன். ஏன்னா நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது இல்லாமல் இன்னும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள் இருப்பார்கள் இல்லையா? 12 புதல்வர்கள். அந்த 12 பேரில் அந்த 11வது ஆள் தான் யோசேப்பு, சூசை, பழைய ஏற்பாட்டு சூசை இல்லையா? அவரை எகிப்தியருக்கு விற்றுருவாங்க. அப்போ இந்த நாட்டில் பஞ்சமெல்லாம் ஏற்படும் பொழுது இந்த 11 சகோதரர்களும் யோசேப்பை போய் சந்திப்பாங்க இல்லையா? அப்போ யோசேப்பு அந்த தன்னுடைய 11 சகோதரர்களையும் தன்னை கிணத்துல போட்டு தள்ளிட்டு தன்னை எகிப்தியர்களுக்கு விற்ற 30 காசுக்காக விற்ற அந்த சகோதரர்களை கட்டி அணைச்சி அவர்களை மன்னித்து தேம்பி அழுவார் இல்லையா? அவருடைய அழுகை குரல் அங்கே எகிப்து நகரம் முழுவதும் கேட்டுச்சு, அரண்மனை முழுவதும் கேட்டுச்சின்னு பைபிளில் இருக்குது. அந்த அளவுக்கு கோக்லேன்னு கத்தி கதறி அழுதுருக்கிறார் யார்? யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து. இப்படி பழைய ஏற்பாட்டில் மன்னிப்பும் இருக்குது. ஆனால் இந்த யூதர் மக்களுக்கு அந்த மோசே கொடுத்த கட்டளை தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு தானே அப்படின்னு அதை மட்டும் பிடிச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய படிப்பினை சொல்லித்தரார். என்னன்னா, உன் கன்னத்தில் எவனாவது அரைஞ்சானா மன்னி, எவனாவது உன்னுடைய மேலாடையை கேட்டானா அவனுக்கு உள்ளாடையும் சேர்த்து கொடு, எவனாவது ஒருத்தவங்க கூட 2 கிலோமீட்டர் நடந்து போனால் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து கூட போ. இப்படி ஒரு புதிய படிப்பினையை சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னா, ஏன்னா நம்முடைய வானக தந்தை அப்படி தான் இருக்கிறார். அவர் நம்மளை மன்னிக்கிறார், அவர் இரக்கமுடையவராக இருக்கிறார், அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். அதுபோல் நீங்களும் இரக்கமுடையவர்களாக இருங்க, அதே போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்க அப்படிங்கிறார். நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிரியமானவர்களே, இதில் சொல்கிறாரு பாருங்கள், இந்த கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ரூல்னா அந்த தங்க வார்த்தைகள். இதைத்தான் பைபிளில் சொல்கிறது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். த கோல்டன் ரூல்.
ஒருத்தன் எனக்கு நல்லது யாருமே வந்து எனக்கு அடுத்தவங்க கெடுதல் செய்யணும்னு யாருமே இந்த உலகத்தில் விரும்ப மாட்டோம். எவனாவது ஒருத்தன் வந்து என்னை வந்து அடிக்கணும், உதைக்கணும், துன்புறுத்தணும், எனக்கு கெடுதல் செய்யணும், என்னை ஏமாற்றணும், என்னை எவனாவது பழி வாங்கணும், என்னை அடிக்கணும், கொல்லணும் அப்படின்னு யாராவது நினைப்போமா? இல்லையே. எல்லாரும் என்னை அன்பு செய்யணும். நான் தப்பு செஞ்சால் உடனே மற்றவங்க என்னை மன்னிச்சிடணும். நான் தப்பு செஞ்சால் அது யாரும் கண்டுக்கக்கூடாது, அதை கேட்கக்கூடாது, எனக்கு யாரும் அறிவுரை சொல்லிடக்கூடாது, என்னை எல்லாரும் புகழணும், நான் நல்லவன் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லணும், நான் வெளியில் போனால் எல்லாரும் என்னை மதிக்கணும், நான் மற்றவங்களை பார்க்கும்போது எல்லாரும் என்னை பாராட்டணும், இப்படின்னு மற்றவங்க எல்லாம் எனக்கு இப்படிலாம் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இது அத்தனையும் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறார். இது அத்தனையும் மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறார். இந்த இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் மகாத்மா காந்தி, நம்முடைய தேசப்பிதா, தேச தந்தை என்ன சொன்னார்னா, அவர் எடுத்துக்கிட்ட பாடம், நம்முடைய இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த நான் வயலன்ஸ், அகிம்சை வழியிலிருந்து நம்ம நாட்டுக்கு விடுதலை தந்தார். அதனால் வெள்ளைக்காரங்க நம்மளெல்லாம் கொடுமை செஞ்சாலும் நாங்கள் அமைதியாக போராடுவோம், அமைதி வழியில் போராடுவோம்னு சொன்னார். அந்த பாருங்கள், இயேசு நமக்கு சொன்ன அந்த பாடத்தை தான் காந்தியடிகளும் அவருடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டார். இயேசு சொல்கிறார், அமைதி வழியில் போராடு. நீ ஒரு கணத்தில் அரையிறானா, நீ திருப்பி மீண்டும் மறு கணத்தை அவனுக்கு கொடுத்து அரைஞ்சினா பழிக்கு பழி, பல்லுக்கு பல், மீண்டும் சண்டையாக தான் போயிட்டுருக்கும். அதுதானே இந்த உலகத்தில் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? பாருங்கள், இந்த உலகத்தில் இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு. இப்போ அப்படியே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இதுக்கு இப்போ இந்த வருஷம் இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனை பாருங்கள். அதிகமாக நமக்கு அந்த டாலரன்ஸ் கிடையாது, பொறுமை கிடையாது, பொறுத்து போகிறதுக்கு எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது கிடையாது. உடனுக்குடனே கோபம், உடனுக்குடனே சந்தேகம், உடனுக்குடனே பிரிவு, உடனுக்குடனே எல்லாமே உடனுக்குடனே செய்யணும். சண்டையா உடனே சண்டை, பிரிவா உடனே பிரிச்சல், பழி வாங்குறதெல்லாம் உடனே பழி வாங்கணும். எனக்கு பண்ணிட்டான்னா அவனுக்கு நான் மீண்டும் ஏதாவது பண்ணலைன்னா எனக்கு தூக்கம் வராது, மீண்டும் அதை எதாவது பண்ணணும், எப்படியாவது பழி வாங்குகிற தன்மை அதிகம் ஆயிடுச்சு. அதுதானே இந்த உலக நாடுகளில் நடக்குது, சண்டை. ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே போட்டி, எப்படி அந்த நாட்டை சுரண்டலாம், எப்படி அந்த நாட்டை திருடலாம், எப்படி அந்த நாட்டு மக்களை ஏமாற்றலாம், அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் எப்படி நம்ம ஏமாற்றி நம்ம இது கொண்டு வரலாம், இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு மேலே போட்டி பொறாமையோடு இருக்காங்க இல்லையா? ஒரு நாடு கிடைச்சா அந்த நாட்டு மேலே எல்லாரும் போர் தொடுக்கிறது, சண்டை, நிற்காம சண்டை, ஒரு வருடங்களுக்கு சண்டை, 2 வருடங்களுக்கு தொடர்ந்து சண்டை, இப்படி வருட கணக்கில் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோமே. எதுக்காக? கடைசியாக இந்த 2 வருஷமாக சண்டை போட்டு என்னத்தை அள்ளிக்கிட்டு போனோம்? எத்தனை மக்கள் வீடுகள் இழக்கிறாங்க, எத்தனை மக்கள் குடும்பங்களை இழக்கிறாங்க, எத்தனை செலவுகள், எத்தனை பில்டிங் உடைஞ்சு போகுது, அத்தனையெல்லாம் மீண்டும் திருப்பி கட்டி எழுப்புவதற்கு எத்தனை உழைப்பு தேவைப்படுது, எவ்வளோ பணம் செலவுப்படுது. பிரியமானவர்களை பாருங்கள், நமது அந்த சிறிய கோபம் எங்கே, அந்த மன்னிப்பு இல்லாத அந்த ஒரு இடத்துல இவ்வளோ நிகழ்வுகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அந்த ஒரு மன்னிப்பு, இதில் யாராவது ஒருத்தர் பொறுத்து குனிஞ்சி சந்தோஷமாக சாதகமாக மறுக்கணத்தை காட்டிட்டு போயிருந்தால் இப்படி இவ்வளோ தூரம் எந்த பிரச்சனையும் நீளாது இல்லையா? இதே நம்ம குடும்பங்களெல்லாம் அப்படி தான், கணவன் மனைவிகளில் இருக்கட்டும், ஒரு சிறிய பிரச்சனை அதை நம்ம அப்படியே பேசி தீர்த்துக்காமல் அதை நைட்டில் அது வளர விட்டு, அடுத்த நாள் வளர விட்டு எத்தனை ஆண்டுகளாக, எத்தனை நாட்களாக அதை நாம் பெருசு பண்ணிக்கினே இருக்கிறோம். பிரியமானவர்களே பாருங்கள், இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு புதிய படிப்பினை, மன்னிப்பு. ஏனால் இந்த மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்வுக்கினுடைய அச்சாணி போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ ஒரு பிரசங்கத்தில் ஒரு ஃபாதர் சொல்லியிருப்பார், நாம் ஒவ்வொரு முறையும் மன்னிக்கின்ற பொழுது இயேசு அந்த இடத்துல உயிர் தெழுகிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் மன்னிக்காமல் போகிறீங்களோ அப்போல்லாம் இயேசு உயிர்க்காமன்னு சிலுவையில் தொங்கினே இருக்கிறார், செத்துனே இருக்கிறார். பாருங்கள், நம்மளுடைய மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு புது வாழ்வு தருகிறது. ஒரு மன்னிப்பு நமக்கு ஒரு புது உற்சாகத்தை தருகிறது, நமக்கு சுகத்தை தருகிறது. பாருங்கள், ஒரு சில நேரத்தில் அந்த ஜெபக்கூட்டங்கள், அற்புத கூட்டங்கள்லாம் போதகர்கள்லாம் ஃபாதருங்கெல்லாம் சொல்லுவாங்க, யாருக்காவது உங்கள் இந்த நேரத்தில் யாரையாவது மன்னிக்கணும்னா மன்னிங்க, உங்கள் கணவனை மன்னிக்கணுமா மன்னிங்க, உங்களுக்கான மனைவியை மன்னிக்கணுமா மன்னிங்க, பெற்றோரை மன்னிக்கணுமா, உங்கள் நண்பர்களையா, இல்லை வேலை செய்கிற இடத்துல சண்டையா மன்னிங்க. அப்போ பாருங்கள், அந்த மன்னிக்கின்ற நேரத்தில் உடலுக்குள்ள நோய்கள்லாம் தீரும், நமக்குள்ள வியாதிகள்லாம் குணமடையும், அற்புதங்கள் நடக்கிறது. எனவே பிரியமானவர்களே,
நம்ம வேலை செய்கிற இடங்களில் பெரும்பாலும் இடத்துல ஒரு டீச்சராக வேலை செய்கிறோம், இல்லை ஒரு ஆசிரியராக இருக்கிறோம், ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறோம், இல்லை நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்ம பணிபுரிகிற இடத்துல, இல்லை ஒரு குடும்பத்தில் வாழ்கிறோம். எப்படியுமே எங்கேயுமே மனிதர்கள் கூடி வாழ்கின்ற இடத்தில் அமைதியாகவே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, அது இருக்க முடியாது. ஆனால் அதை நாம் எவ்வாறு கையாளுகிறோம், அந்த மனிதர்களை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம ஒரு டீச்சராக ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறோம்னா அங்கே மற்ற டீச்சருங்கெல்லாம் ஸ்கூலில் ஸ்டாஃபுங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு பிரின்சிபால் இருப்பாங்க, அவங்க கொடுமைப்படுத்துவாங்க, அவங்க ஒரு வில்லி மாதிரி இருப்பாங்க. இல்லை ஒரு டீச்சராக இருப்பாங்க, ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அந்த ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜரோ எல்லாத்தையும் கொடுமை பண்ணுவார். நம்ம பொறுக்க முடியாது. காலையில் ஆஃபீஸுக்கு எந்திரிச்சு போகும்போது நமக்கு அப்படியே ஒரு நரகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். மீண்டும் வேலையை முடித்து வீட்டுக்கு வந்து படுத்தோம்னா அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும், டென்ஷன், ப்ரெஷரு. இதில் எல்லாம் கடவுள் நம்மளை இன்றைக்கி மன்னிங்கிறாரு. எவ்வளோ கஷ்டமான ஒர்க்கு. மன்னிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம பிரசங்கம் கூட, சாமியாருங்க கூட, நாங்கள் கூட என்ன பண்ணுறோம், மன்னிச்சிடலாம். அது எங்களுக்கு ஈஸியாக, எங்களுக்கு கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். மனிதர்களுக்கு இந்த மன்னிப்பு என்பது சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா மன்னிக்க வேண்டியது இடத்துல இருக்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தேவைப்படுது, மிகப்பெரிய மன வலிமை தேவைப்படுது. மன வலிமை இல்லைன்னா, அது ஒரு மிகப்பெரிய சக்தி இல்லைன்னா மன்னிக்க சாதாரணமாக முடியாது. அதனால தான் கடவுள்கிட்ட நம்ம அந்த அருளை கேட்கணும். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நாளில் நம்ம கடவுள்கிட்ட அந்த மன்னிப்புக்குரிய நல்ல ஆற்றலை கொடுங்க. கடவுளே, இதோ நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல, ஏதோ ஒன்று என்னை தடுக்குது. அந்த பழைய ஞாபகம் திருப்பி வருது, அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு திருப்பி வருது, அங்கே நடந்த நிகழ்வு மீண்டும் எனக்கு மனசில் திருப்பி வருது. அதையெல்லாம் நான் மறக்கணும், அதையெல்லாம் நான் வெளியே நானும் மன்னிச்சு உம்முடைய பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து இந்த நாளிலே ஜெபிப்போம். ஆமேன்.